स्वप्ने जाग्रति वा य एष पुरुषो मायाकविभ्रामितः तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये विरम्भांस्यनलो नीलो भरमहर् आर्तो हिमांशुः पुमान् भाति चराचरात्मकमिदं जैवमूर्त्यष्टकम् नान्यत्किञ्चन विद्यते विमर्शतां यस्मात् परस्मात् विभोः तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये सर्वात्मत्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुष्मिन् स्तवे तेनास्य श्रवणादधर्तमननात् ध्यानाश्च संकीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्याधीश्वरत्वं स्वतः सिद्ध्येतत्पुनरष्टधा परिणतं च ऐश्वर्यमव्याहतम् ऐश्वर्यमव्याहतम् ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यविधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवापुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। मंत्र 2 5 6 7 5 படிப்போம் 6வது போனோம். ஓகே குட். यस्मिन् यदौ पृथिवी चान्तरिक्षमोतं मनस्सह प्राणैश्च सर्वैः तमेवैकं जानत आत्मानं मन्या वाचो अन्या वाचो विमन्त्रत अमृतस्य एष सेतुः। अन्याः वाचाः विमुञ्चत अमृतस्य एष सेतुः। सेतुः சொன்னா பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் மாதிரி உட்காந்துருக்கு பாருங்க, பாலம் மாதிரி இருக்கு அந்த பக்கம். பரவாயில்ல. எதுக்கு இது சேத்துவா இருக்கு இல்லையா?
அப்போ அமிர்தத்துவத்துக்கு இது சேது. என்னது அப்படி சொன்னா, எந்த பிரம்மன் பரமாத்மா பிருத்திவி அந்தரிக்ஷா யௌஹு பூர்புவஸ்வர் லோகம் எல்லா விதமான மேல் லோகத்திற்கு எது இந்த மேல் லோகம்லாம் எதனால் குறுக்க நெடுக்க அப்படி சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஓதம்னு அர்த்தம். என்ன அர்த்தம் ஓதம் அப்படி சொன்னால், எது எதனால் இந்த எல்லா உலகமும் ஊடுருவி நீக்கமர நிறைந்திருக்கிறதோ, ஒன் தட் இஸ் பர்வேடிங் ஆல் தீஸ் லோகாஸ். எது ஒரு விஷயம் எந்த லோகத்திற்கும் உட்படாமல் எல்லாவற்றிலும் இருந்து கொண்டு அதிலிருந்து வேறாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட சத் வஸ்து, அப்படிப்பட்ட பிரம்மன் என்னது? மனஹ சஹ பிராணைஷ்ச சர்வேஹே. கரெக்டா? சர்வே அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் பிளஸ் ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம். மனஹ பிராணஹ சஹ. அப்போ அந்த பிரம்மன் எங்கே வெளிப்படுறது, எங்கே இருக்கிறது, எங்கே கண்டுபிடிக்கிறது சொன்னால், எது மனசுக்கு அல்லது சூக்ஷ்ம சரீரத்திற்கு பிராணைஷ்ச, பிராணஹா சொன்னால் அதுவும் சூக்ஷ்ம சரீரத்தில் வரும். இருந்தாலும் அது என்ன? பிராணமய கோஷா மனோமய கோஷா எல்லாம் படித்தோம் இல்லையா? இது எல்லாவற்றுக்கும் எது சைத்தன்யமாக இருக்கிறதோ. கரெக்டா? அப்போ அவஸ்தாத்திரயத்திற்கு எது சாட்சியாக இருக்கிறது? பஞ்ச கோஷத்துக்கு எது சாட்சியாக இருக்கிறதோ அந்த சாட்சி சைத்தன்யம் பகவான் பரமாத்மா, அதுதான் பிரம்மன். அது எப்படி வெளிப்படுறது? நான் 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 நானுங்கிறது தெரியுமா தெரியாதா நமக்கு? கண்டிப்பா தெரியும். கரெக்டா? அந்த நானுடைய உண்மையான அர்த்தம் பிரம்ம. கரெக்டா? அப்படி இங்க சொல்லி அதை தெரிஞ்சுக்கோ. ஆத்மானம் ஜானத, அகம்னு புரிஞ்சுக்கணும். அது ஒன்றுதான் அமிர்தத்துவத்திற்கு மோட்சத்திற்கு நாம தெரிஞ்சோ தெரியாமலையோ எதை தேடுறோமோ, தெரிஞ்சோ தெரியாமலையோ அதுதான் என்னுடைய கோல், இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொன்னாலும் அந்த லட்சியத்து மூலியமா நம்ம என்னத்தை எதிர்பார்க்கிறோம்? நிரந்தர சுக பிராப்தி, நிரந்தரமான சுகத்தை அடையணும், நிரந்தரமான துக்கத்திலிருந்து விடுபடணும். முதல்ல துக்கத்தை போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் இல்லையா? நிரந்தர துக்க நிவர்த்தி, நிரந்தர சுக பிராப்தி. நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணினாலும் என்ன கோல் வச்சுட்டாலும் எதெல்லாம் அடையணும்னு நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிருந்தாலும் இதிலெல்லாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? இது லட்சியமா இருக்கு, ஆனா இது துக்கம் கொடுக்கும்னா என்ன பண்ணுவோம்? அப்புறம் பார்க்கலாமே இல்லையா? அதை ஏற்றுக்க மாட்டோம். ஒரு லட்சியம்னு வச்சுட்டோன்னா அதுலேருந்து என்ன நமக்கு சுகமும், சுகம் கண்டிப்பா வேணும். கரெக்டா? இப்போ இருக்கிற துக்கம் எப்படியாவது நீங்கணும், இதுதான் ஐடியா. தேர்ஃபோர் தெரிஞ்சோ தெரியாமலையோ மோட்சத்தை தான் தேடுறோம். கரெக்டா? அதனால என்ன சொல்லிட்டு முன்னாடி மந்திரம், வேற எதற்கும் லட்சியமாக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, அருகதையே கிடையாது வேற எதுக்கும். அப்படி சொல்லிடுது. நமக்கு ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு லப்டப் ஒன்று விட்டு ஸ்கிப் ஆயிருக்கும் அப்படின்னு. ஆலேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஆகும். சரியா? தமேகம் ஜானத ஆத்மானம், நான் என்று உணர்ந்து கொள். எங்க உணரணும்? இந்த எந்த அந்தఃகரணத்துல நான் வேறேதோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேனோ அப்படி அந்த அறியாமையை, அதிலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தியாசத்தை, தவறான கருத்தை நீக்கி விடுறது தான் அமிர்தத்துவம். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்யாஹா வாச்சாஹா விமுஞ்சத. மிச்ச எல்லா எக்ஸ்டர்னல், எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை விட்டுடு. ரெண்டு லெவலில் சொல்லலாம். அது ஒரு சாதகனா, ஞானத்திற்காக பாடுபடுகின்ற சாதகன் என்ன பண்ணணும்? மேக்சிமம் நிறைய ஆக்டிவிட்டீஸில் இருக்கும். நான் விஷ்ணு சஹஸ்ரநாம குரூப்பில் இருக்கேன், நான் அன்னதான குரூப்பில் இருக்கேன், நான் ஹோமம் ஆர்கனைஸ் பண்ணுற குரூப்பில் இருக்கேன், ஏபிசிடி அதெல்லாம் இருக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் எப்படி இருக்கும்?
24 மணி நேரத்தில் 26 மணி நேரம் இந்த குரூப்பில் பிஸியாக இருப்போம், நம்ம ஆக்டிவிட்டீஸில் பிஸியாக இருப்போம். அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் இதற்கு சப்போர்ட்டாக வச்சுக்கோ. அதிலெல்லாம் டைம் இருந்து பாக்கி இருந்ததுன்னா நான் கிளாஸுக்கு வருவேன் அப்படி சொன்னால் முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இது ஒரு லெவல். புரியுறதா? இன்னொரு விஷயம் என்ன, அந்த மாதிரி சாதகனுக்கு நிறைய டிபெண்டன்சி இருக்கும். நிறையா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எக்கச்சக்கமாக இருக்கும், ஏகப்பட்ட சர்க்கிள் இருக்கும். ஹலோ ஒருத்தர்கிட்ட சொன்னாலே 15 மினிட்ஸ் அவுட்டு. அந்த மாதிரி 10 பேர்கிட்ட பேசினா எவ்வளோ நேரம் ஆகும்? 150 நிமிஷம். 150 நிமிஷம்னா ஈஸியாக 2.5 மணி நேரம். ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? அவ்வளோ டைம் இருக்குது. காத்தால ஒரு 2.5 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2.5 மணி நேரம், முடிஞ்சு போச்சு. நடுவில் நிறையா வேலை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ரொம்ப டைட்டாக இருக்குது, வேற ஒரு ரீசனை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லுவோம். நமக்கே நாம் சொல்லிப்போம், வெளியில் சொல்ல வேண்டாம். எனக்கு டைம் இல்லை, இங்கே பாரு உனக்கு டைம் இல்லைன்னு மைண்ட் அழகாக ரிப்போர்ட்டை கொடுக்கும். அப்போது அந்யாக வாச்சாகனா எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸை குறைக்க சொல்கிறது. ரிலேஷன் ரிலேட்டடாக இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக. அவள் இருந்தால் அவள் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணுவேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தான்னா அவள் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணுவேன், இல்லைன்னா அந்த விஷயத்துக்கு நான் தலையிட மாட்டேன். இப்படி எல்லாம் மாட்டின்னு இருக்கோம், போய் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டின்னு இருக்கோம், நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸில் மாட்டின்னு இருக்கோம். இது எல்லாவற்றையும் நீ ஞானத்திற்கு பாடுபடும் போதே குறைத்தாகணும், குறைஞ்சே தீரணும். இதுக்கான டைம் நம்ம கண்டுபிடிச்சி அலோகேட் பண்ணணும். வருஷா வருஷம் என்ன பண்ணுவான்? ஏப்ரல் மாதமா பிப்ரவரி மாதமா பட்ஜெட்டு? பிப்ரவரி தானே. பிப்ரவரி 1 ஆனுவல் பட்ஜெட் வரும். பட்ஜெட்டில் என்ன பண்ணுவான்? இந்த 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 துறைக்கு இவ்வளோ பைசா அலோகேட் பண்ணுறோம், இந்த துறைக்கு இவ்வளோ அலோகேட் பண்ணுறோம், அந்த துறைக்கு இப்படி அலோகேட் பண்ணுறோம். அப்படி ஒரு நாளும் ஒரு ஒர்க்குக்கு கர்மாவுக்கு நம்ம அலோகேட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக சொன்னால் கர்ம யோகத்திற்கு அலோகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? முக்கியமாக கிளாஸுக்கு நான் டெய்லி எவ்வளோ டைம் தரேன். பட்ஜெட்டு நமக்கு டெய்லி பட்ஜெட்டு எவ்வளோ? நமக்கு பட்ஜெட் எவ்வளோ இருக்குது? 24 ஹவர்ஸ் இருக்குது. கரெக்டாக? என்னுடைய குருநாதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 24 ஹவர்ஸை 12+12 பிரித்து 4 ஹவர்ஸ் இதுக்கு, 8 ஹவர்ஸ் இது இருக்குது, 12 மிச்ச 12 ஹவர்ஸ் இது இருக்குது அப்படின்னு சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்காரு. எதுக்கு? நான் என்ன மெசேஜ் அப்படின்னா, டெய்லி நம்ம டைம் இதற்கு அலோகேட் பண்ணணும். இது லெவல் 1. சரி, ஸ்ரவண மனனம் பண்ணும்போது அந்யாக வாச்சாக நிவர்த்தந்தேன்னா இது ஆக்சுவலி என்ன சொல்றது? நிதித்தியாசனத்தை சொல்றது. நிதித்தியாசனத்தை தவிர வேற எதுவும் செய்யாதே. அப்போ மனசளவில் டோட்டல் சந்நியாசம் இருக்கணும். காஷாயம் எடுத்துக்கிறோமோ இல்லையோ, ஆந்திர சந்நியாசம் மனதளவில் எப்படி இருக்கணும்? சந்நியாசியா இருக்கணும். எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணம் என்னன்னு அர்த்தம்? பிரதிபோத விதித்தம். அது ஞாபகம் இருக்கா தெரியல, காக்கா வச்சு சொன்னது. பிரதிபோத விதித்தம். ஒரு எண்ணத்தை ஒளிர் செய்கின்ற வஸ்துவாக, சாட்சியாக நான் விளருகிறேன், இருக்கின்றேன். சத்து சித்தாக தான் நான் இருக்கின்றேன். தேர்ஃபோர் எவ்ரி தாட் என்ன காக்னிஷன் பண்றது? ஆத்ம சைத்தன்யத்துடைய காக்னிஷன் ஏற்படுறது. அப்போ நிதித்தியாசனம் புரியறதா எப்படின்னு? டோட்டல் எவ்வளோ நேரம் நிதித்தியாசனம்? ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் பண்ணால் போதும். எவ்வளோ நேரம் நமக்கு தாட்டு வரும் ஒரு நாளைக்கு? அவ்வளோதான். என்ன பிரதிபோத சொல்லியிருக்காங்க. அந்யா வாச்சா நிவர்த்தந்தே, எல்லாத்தையும் விடு. இது எப்படி வரும் நிதித்தியாசனம்? அப்படியே நான் எப்படியோ பண்ணுறேன் அப்படி இல்லை. கரெக்டா? அப்போது ஸ்ரவண மனனம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு ஸ்ரவண மனனம் எவ்வளோ பர்ஃபெக்டாக நாம் பண்ணுறோமோ, ஸ்ரவண மனனம் பர்ஃபெக்டாக பண்ணணும். என்ன பண்ணணும்? கர்மயோகம் உபாசனா யோகம் எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறோமோ, எப்படி கர்மயோகம் உபாசனா யோகம் பண்ண முடியும்? எவ்ரிடே ஆக்டிவிட்டியில் எவ்வளோ டிசிப்ளின்டாக நாம், சப்ஜெக்டுக்கு எவ்வளோ நேரம், வீட்டில் இருக்கிற டியூட்டிக்கு எவ்வளோ நேரம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு, அப்படி நாம் சமத்தாக மேனேஜ் பண்ணினோன்னா நேச்சுரலாக நிதித்தியாசனத்தில் இருக்க முடியும். இல்லைன்னா டைம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும்.
நானும் 10 வருஷமாக கிளாஸ் கேட்குறேன், 5 வருஷமாக கிளாஸ் கேட்குறேன், 4வது கேம்ப் வந்துட்டேன். ஆனால் இந்த ஆனா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். வேணா ஆவண்ணா வச்சுக்கோங்க. கிளியர்? இவ்வளோ ஸ்ட்ராங்காக உபனிஷத் சொல்கிறது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாழ்க்கை எதுக்கு கொடுக்கணும்? நீ தேடுற விஷயத்துக்கு நீ கொடு. எதை தேடுற? நான் தேடுற லிஸ்ட்டு நிறையா இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு? நீ எதை தேடினாலும் மோட்சத்தை தான் தேடுகின்றாய். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் நமக்கு. வந்துடுத்தோன்னா எதை செய்தாலும் மோட்சத்துக்கு தான் செய்கிறோம். தேர்ஃபோர் எது செய்தாலும் என்ன ஆகிடுறது? அது இந்த கர்மா யோகம் ஆகிடுறது. மைண்டை கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு உபாசனா தியானம் பண்ணேன். ஜாலியாக உட்காந்துக்கோ கொஞ்ச நேரம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மொபைல் ஆஃப் பண்ணிட்டேன், டிவி ஆஃப் பண்ணிட்டேன், வீட்டில் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். இல்லை நான் ஒய்ஃபுங்கிறத ஆஃப் பண்ணிட்டேன், நான் ஹஸ்பண்டுங்கிறத ஆஃப் பண்ணிட்டேன், எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரே தியானத்தில் நான் முக்கியமாக நான் பாட்டிங்கிறத ஆஃப் பண்ணிட்டேன், நான் தாத்தாங்கிறத ஆஃப் பண்ணிட்டேன். இல்லையா? அப்படி பண்ண முடியறதா? இப்படி பண்ணினோன்னாக்க நான்கிறதுக்கு என்ன வரும்? அகம் பூர்ணஹா, அகம் அசங்கஹா, அகம் சத்யஹா, அகம் நித்யஹான்னு வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அகம் தாத்தா, அகம் பாட்டி, அகம் அத்தை, அப்படியே வந்துட்டு இருக்கும். அந்யாவாச்சா நிவர்த்தந்தே. இப்படி இந்த லெவல் 1லேருந்து ஆரம்பித்து நீ போனானாதான் சிரவண மனனத்துக்கே நமக்கு அவைலபிள், தேவையான அளவுக்கு நமக்கு அந்தக்கரணம் சப்போர்ட் பண்ணும். இல்லையா அதை பிடிக்க முடியலையே. அர்ஜுனன் கேட்குறான் இல்லையா, மனோதுர் விக்கிரகம், மனசு அப்படி பிடிக்க முடியலன்றான். துர்நிகிரகா அப்படி சொல்றான் பகவான் கிட்ட. அப்படிதான் இருக்கும்பா. அபியாசம் பண்ண வைராக்கியம் இருக்கா பாரு. எல்லா விதமான லிங்க்ஸ் இருக்கு நமக்கு. லிங்க் வாட்ஸ்அப்பில் லிங்க் வரும்ல, அதை கிளிக் பண்ணுறோம். வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறோம். அந்த லிங்க் என்ன இருக்கும்? எங்கேயோ போய் கொண்டு போய் நம்மளை ஒரு 1/2 hour அதுக்குள்ளே சுத்த விடும். ஓ ஷாப்பிங், 2 saree 1 வாங்கினா 2 ஃப்ரீ ஆஃபரில் போயிடும். நம்ம அதுக்கு டைம் அதுக்கு ஆஃபர் பண்ணிட்டோமா, அது அப்படியே லபக்குன்னு சாப்பிட்டோம். ஓ ஐ வாஸ் லுக்கிங் அட் தட் saree, 1 hour போயிடுதே, அவ்வளோதான். 1 hour எப்படி தெரியுமா இருக்குப்போ? 1 hour அப்படின்னு புரியுறதா? அப்போது இப்போலேருந்தே நம்ம என்ன பண்ணணும்? அலர்ட்டாக இருக்கணும். ஒரு டைமும் அலர்ட். எதையும் விட்டுட சொல்லலை, எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக பண்ணு, எஃபிஷியண்ட்டாக பண்ணு, ஆனுவல் பட்ஜெட் மாதிரி பண்ணு டெய்லி. அப்போ நிஜமாவே உனக்கு டைம் இல்லைன்னு தெரியும். புரியுறதா? அப்படி பண்ணினோமே ஆனால் அதுதான் அமிர்தத்துவத்துக்கு சேத்துவாக இருக்கிறது. புரியுறதா? அமிர்தத்துவத்துக்கு சேத்து அப்படி இருக்கிறதப்பா. ஏன்னா ஞானம், அதோடைய ஞானத்துடைய கம்ப்ளீஷன் எங்கே இருக்கிறது? ஞான நிஷ்டா. எப்போ எந்த இடத்துல நமக்கு தேவைப்படுறதோ அது ஸ்பான்டேனியஸாக நானுங்கிறதுக்கு என்ன விஷயம்னு புரிக்கணும். இல்லைன்னா திரும்பியும் என்னது வேதாள முருங்கை மரம் ஏறி இவ்வளோ கிளாஸை கேட்டுட்டு படிச்சுட்டு என்ன இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு மனசு துடிக்கும், தத்தளிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டிருக்கோம், இன்னும் புரிப்படலை, இன்னும் அது அசிமிலேட் ஆகலை. நன்னா காஃபி ஆற்றிட்டு சர்க்கரை போட்டு அப்படியே கொடுத்துட்டேன்னா, சர்க்கரையே போடலையே, மாற்றி பண்ணணும். சர்க்கரையை போட்டுட்டு ஆற்றி கொடுத்தேன்னா காஃபி கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா காஃபிக்குள்ளே சர்க்கரை இருக்கும். எப்படி இருக்கும்? சர்க்கரை போடாத காஃபியாக இருக்கும். என்னென்ன புரியறதா? என்ன புரியறது? இல்லை, நிறைய எவ்வளோ தத்துவபோதம் கேட்டாச்சு, உபனிஷத் கேட்டாச்சு, அது கேட்டாச்சு, இது கேட்டாச்சு, ரெகுலராக கிளாஸுக்கு வர எல்லாம் வர எல்லாம் சக்கரை மாதிரி உள்ளே இருக்கும். எப்போ ஆத்துறது? பிஸியாக இருந்தோன்னா உலகத்தில் ஒன்றொன்னா குறைச்சிண்டு வா, ஒன்றொன்னா வெட்டின் வா, இதில் ஃபோக்கஸ் பண்ணு. 1 மணி நேரம் கூட இப்போ, அடுத்த மாதம் 2 மணி நேரம், அடுத்த வருஷம் 4 hours, அதுக்கு அடுத்த வருஷம் 8 hours. 8 hours-ஆ? அம்மா ரிட்டையர் ஆகிட்டே, நீ வேற என்ன பண்ணுற? சாவியெல்லாம் கொடுத்துரு, நீ பார்த்துக்கோ, அந்த ரூமில் எனக்கு சாப்பாடு அனுப்பு போதும். அப்போ மைண்ட் எப்படி இருக்கணும்? உள்ள எல்லா கதவை சாத்தின்னு உட்காந்ததுக்கப்புறம் அவள் என்ன பேசின்னு இருக்கா, போயிட்டு வந்துட்டா போல இருக்கு, நம்மக்கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லையே, கதவை தட்டி சொல்லலாமே,
ஏன் போயிட்டு வந்துட்டா, கல்யாணம் நிச்சயமாயிடுதா, குழந்தை பிறந்துருத்தா, இப்படி மைண்டு ஓடி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? எங்கே இருக்கு மைண்டோடைய இன்க்ளினேஷன் எதில் இருக்கு? எதை சார்ந்திருக்கு மைண்டு? உலகத்தை சார்ந்திருக்கு. வைராக்கியம் டெபிசிட்டு. கரெக்டா? யோசிச்சு பாருங்க, ஒன்னொன்னு யோசிச்சு பாருங்க. அந்யா வாச்சா நிவர்த்தந்தே அவ்வளோ முக்கியமான சொல்லு. சாதன சதுஷ்டயத்திலையும் சம்பந்தப்படுறது, நிதித்தியாசனத்துக்கும் சம்பந்தப்படுறது. ஆனால் இங்கே சொல்லப்படுறது ஐக்கிய போதகத்தை அசிமுலேட் பண்ணணும், சக்கரை மாதிரி ஆத்தணும். ஆத்தினோன்னா எங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் அகங்கிற சப்தத்திற்கு ஒரே ஞானத்தில் தான் இருப்போம். கச்சாமுச்சான்னு யாராவது திட்டினா கூட அவ முன்னாடி கொஞ்சம் மூஞ்சி வச்சுண்டு பேசாம வந்துடுவோம். எந்த பாதிப்பும் இருக்காது நமக்கு. அது ஃப்ரீடம். என்ன நடந்தாலும் என்ன எதுவும் சீண்ட முடியாது, தொட முடியாது. அது அல்டிமேட் நாலேஜ். ஃபர்தரா இதே மகா வாக்கியத்தை எம்பசைஸ் பண்றாரு. அழகான ஒரு உதாரணம் பார்க்கலாம். 6வது மந்திரம். அராயிவ ரத்னநாபௌ சம்ஹதா யத்ர நாட்யஹ சயேஷோந்தரஸ்சரதே பஹுதா ஜாயமானஹ ஓமித்யேவம் த்யாயத ஆத்மானம் ஸ்வஸ்திவஃ பாராய தமஸஃ பரஸ்தாத். அப்போ அழகா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறது. என்ன எக்ஸாம்பிள்? ரதத்துடைய சக்கரம். ரத நாபௌ. புரியுறதா? ரத நாபௌ ச ஏஷா. 2வது வரியில ஏஷா இருக்கு பாருங்க. ஏஷா சஹ ஏஷா அப்படி சொன்னா இந்த பிரம்மன் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? அப்போ பரமாத்மா. இந்த பரமாத்மா பிரணவஹா அப்படி சொன்னோமோ, எது லட்சியமாக வைத்துக்கொள்னு சொன்னோமோ இல்லையா, எது ஓம்காரம் என்று சொன்னோமோ, எது சர்வே ஓதம் எல்லாவற்றுக்கும் எது ஆதார அதிஷ்டானமாக இருக்கிறதோ, எது சாட்சி சைத்தன்யமாக இருக்கிறதோ, அது எப்படி? அப்படி சொன்னா அரா இவ ரத்னநாபௌ சம்ஹதா யத்ர நாட்யஹ. அரா இவ அப்படின்னாக்க இது போல. எது போல சொன்னா, எப்படி ஒரு சக்கரம் இருக்கிறதோ, ரதத்தில் இருக்கக்கூடிய சக்கரம் எப்படி இருக்கும்? ரத சக்கரம் வச்சுக்கலாம், இல்லைன்னா சைக்கிள் வீல் வச்சுக்கலாம், புல்லட் வீல் வச்சுக்கலாம், ஜாவா வீல் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். சக்கரத்தில் என்ன இருக்கும்? நடு சென்டரில். நடு சென்டர்னு ஒரே வேர்டு தான் அது. என்ன நடுவா அப்படி கேட்கக்கூடாது, நடு சென்டர் அப்படி சொல்லணும். அப்போதான் புரியும். நடு சென்டரில் அடிடா. நடுவில் என்ன இருக்கும் இல்லையா? எல்லா விதமான ஸ்போக்ஸ் இருக்கும் இல்லையா? கம்பி எல்லாம் ஒரு இடத்துல சேரும். ஓகே, ஆக்சல் இல்லையா? ஆக்சல் டெக்னிக்கலாக ஆக்சல். அது அந்த ஆக்சல் உள்ள சுத்தாது, சக்கரம் தான் சுத்தம். ஆக்சல் என்ன பண்ணும்? அப்படியே இருக்கும். கரெக்டா? அப்படி இங்க என்ன? எத்திர நாட்யா. புரியுறதா? நாடி தெரியுமா? நாடி ஜோசியம்லாம் பாப்பா இல்லையா? உடம்புல நமக்கு 72,000 நாடிகள் இருக்கு. நீங்க அந்த பக்கம் யோகா அதில் போனேன்னா நாடி பற்றி டீட்டெயிலாக நமக்கு சொல்லுவா. அண்டு உபநிஷத்து என்ன சொல்றதுன்னா, இந்த நாடியை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம்? தூக்கத்தில் சொப்ன அவஸ்தாக்கு போயிட்டு திரும்பி ஜாகிரத அவஸ்தா சுஷுப்தி அவஸ்தாக்கு நாடி மூலியமாக தான் டிராவல் ஆகுதுங்கிறது உபநிஷத்தோடைய வாக்கியம். ஓகே, இது நமக்கு சயின்ஸில் ஸ்கேன் பண்ண முடியல, அதெல்லாம் பண்ண முடியாது. நாடி தான். புரியுறதா? சில இடத்துல இதை வெயின்ஸ்ன்னு சொல்கிறா, ஏதோ ஒன்று சொல்கிறா. பட் நமக்கு நாடி சாஸ்திரம்ங்கிறது நமக்கு இப்படி பழைய பர்பஸ். சர்க்குலேஷனுக்கெல்லாம் பிராணன் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது நிறைய அதில் சப்ஜெக்ட், அது தனி. இங்கே என்ன அப்படின்னாக்க, நாடியோடைய நடு சென்டர் எது? நாடி எல்லாம் எங்கேருந்து எமர்ஜ் ஆகிறது, எங்கே ஒடுங்கிறது, எங்கேருந்து அது எல்லாம் உடம்பு ஃபுல்லாக பரவுறது அப்படின்னு பார்த்தோன்னா அது என்னது அப்படின்னா, அதோடைய இடம் ஹிருதயா. புரியுறதா?
ஹிருதயம். ஹிருதயத்துடைய க்ளோசஸ்ட் சயின்டிஃபிக் வேர்டு என்ன? ஹார்ட்னு சொல்லுவோம். புரியுறதா? சில பேர் என்ன சொல்லுவா? ஹார்ட் ஒன்று சொல்றது, மைண்டு ஒன்று சொல்றது சொல்லுவா. துடிப்பு பாப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் அம்மாவை போகிறேன் அப்படிலாம் பாப்பா. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாடி பற்றி பேசிகிட்டே போனோன்னா இன்னொரு கேம்பே நடத்தலாம். கரெக்டா? இப்போ என்ன சொல்கிறோம்? ஹிருதயம். நாடியோடைய சென்டர் என்னது? நாடி சென்டர் எது? ஹிருதயம். அதுலேருந்து என்ன ஆகிறது? இப்போ நீங்கள் குண்டலினிலாம் பண்ணல அப்படின்னா இளநாடி, பிங்கள நாடி, இடநாடி, பிங்கள நாடி, அப்புறம் நடுவில் சூஷ்ம நாடி இல்லையா? கீதையில் ஒரு ஸ்லோகம் வருது 8வது அத்தியாயத்தில். இதெல்லாம் இந்த இடைய நாடி, பிங்கள நாடி மூலியமா, சூஷ்ம நாடி மூலியமா உன்னுடைய பிராணன் யோக முறையில் இப்படி போயிடுத்துன்னா உனக்கு கிரம முக்தி அப்படின்னு பகவான் சொல்கிறார். இதெல்லாம் யோக முறையில் இருக்கக்கூடிய பயிற்சி. ஓகே, அப்போ நாடி இப்படி இருக்கிறது. இது எல்லாமே இதோடைய சென்டர் என்ன அப்படின்னா ஹிருதயம். ஹிருதயத்துடைய க்ளோசஸ்ட் விஷயம் என்ன? ஹார்ட் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் ஹார்ட்டா அப்படின்னாக்கா அது ஹார்ட்டுங்கிறது ஒரு சின்ன ஃப்ளஷ் தான். புரியுறதா? ஹார்ட்டுங்கிறது ஒரு இண்டிகேஷன் தானே தவிர, ஆனால் ஹிருதயம்னு சொல்லும்போது ஹிருதய குகையை சொல்றது. யோவேத நிஹிதம் குஹாயாம், குஹாச்சரன்னு முன்னாடி படித்தோம். அப்போ அங்கே என்ன அர்த்தம்? ஹிருதயம் சொல்லும்போது அது எதை குறிக்கிறது? ஹிருதய குகையை குறிக்கிறது. குஹைனா ஸ்பேஸ். புரியுறதா? இப்படி சயின்ஸில் இப்படி போட்டுவா, இப்படி போட்டுனிட்டா இப்படி இருக்கும், இந்த அளவுக்கு ஹார்ட்டில் இருக்கும், அதில் உன்னோட தம்பு சைஸுக்கு ஸ்பேஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள அப்படின்னு. அந்த ஹிருதய குகையில் தான் மைண்டுன்னு என்ன? அந்தகரணம், புத்தி, மனசு, சித்தம், அகங்காரம் எல்லாம் அந்த ஹிருதய குகையில் இருக்கிறது. அப்போ மைண்ட் எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. புத்தி எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. புரியுறதா? இது என்னது? பிரெயின். சும்மா யூஸ் ஆகிறது, வெளிப்படுத்துறது, கம்யூனிகேஷன் சென்ட்ரல் நியூரல் சென்டராக இருக்கிறது. ஆனால் சூக்ஷ்ம சரீரம் இங்கே இல்லை, ஹிருதய குகையில் இருக்கிறது. அப்போ இந்த மந்திரம் என்ன சொல்றது? இங்கே பாரு, இந்த சாட்சி ஆத்மானம் ஜானத்தை சொன்னேனே, அந்த ஜானத்தை எப்படி இருக்கிறது? ஹிருதய குகையில் வெளிப்படுறது. அந்த பரமாத்மா, அந்த பிரம்ம ஹிருதய குகையில் சைத்தன்யமாக இருக்கிறது. அப்போ மனசு, புத்தி இதெல்லாம் இருக்கிறது தெரியறதில்ல. அதை தெரிய வைக்கக்கூடிய சாட்சி சைத்தன்யம் அதுதான் பரமாத்மா அப்படின்னு சொல்றது. புரியுறதா? இப்போ மந்திரத்துக்குள்ள போனோம் அப்படின்னா என்ன ஆகிறது? ஆத்மா ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வெதிரிக்தா அவஸ்தாத்ரய சாட்சி பஞ்சகோஷ விலக்ஷண சச்சிதானந்த ஆத்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாட்சி சச்சிதானந்தம் அப்படின்னா எது சாட்சியாக இருக்கிறது, எது விட்னஸ் பிரின்சிபலோ, எது அவேர்னஸ் பிரின்சிபலோ, எது உணர்வு தத்துவமோ, எல்லா விதமான எண்ணங்களை உணர்வச் செய்கிறது. எண்ணம் வந்திருக்கிறது, தாட் 1, எண்ணம் 1 வந்திருக்கிறது. கரெக்டா? கிளாஸுக்கு போகணுங்கிற எண்ணம், கிளாஸுக்கு வந்துட்டோங்கிற எண்ணம், கிளாஸு கேட்குறோங்கிற எண்ணம், கிளாஸ் முடிஞ்சு போயிடுதுன்னு எண்ணம். கரெக்டா? இதெல்லாம் 4 எண்ணம். நடுவில் எப்போ முடியும்னு எண்ணம் வரும். அதை நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட்டுடுவோம், பரவாயில்ல இல்லையா? இப்போ இது எல்லா எண்ணங்களும் வந்திருக்கு. இப்போ எல்லா எண்ணங்களும் நாம் ஈக்குவலாக ரிப்போர்ட் பண்ணுறோம். எனக்கு இந்த எண்ணம் வந்தது, எனக்கு இந்த எண்ணம் போயிடுது, இந்த எண்ணம் வந்தது, இந்த எண்ணம் போயிடுது அப்படின்னு. தேர்ஃபோர் ஒரு தாட்டையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம். நம்பர் 1. சரியா? அதுக்கப்புறம் என்ன? சடனாக என்ன ஆகும்? தாட்டே இல்லாமல் இருக்கும். அதோடைய க்ளோசஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? ஒரு தாட்டும் இல்லாத ஸ்டேட் என்ன? டீப் ஸ்லீப். என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படி சொல்கிறோம் இல்லையா? அது என்ன அர்த்தம்? தாட் இல்லாததும் எனக்கு தெரியறது. சப்போஸ் நான் தான் மைண்டு, நான் தான் தாட்டுன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன தெரியுமா வரும்? ஒரு தாட்டாக தான் நான் இருக்க முடியும். கிளாஸுக்கு போகணுங்கிற தாட்டு நான்னா அந்த தாட் தான் நான் இருக்க முடியும். அப்போ கிளாஸுக்கு வர்றது யார்? வேற யாராவா இருக்கும் இல்லையா? நான் தாட்டுக்கு வேறாக இருந்தால் தான் எல்லா எண்ணங்களையும் என்னால் ஈக்குவலாக ரிப்போர்ட் பண்ண முடியும். இது சிம்பிள் லாஜிக். நீங்களே யோசிச்சு ஓகே கரெக்டாக தானே இருக்குன்னு சொல்ல முடியும். கரெக்டாக? அப்புறம் என்ன?
நான் தாட்டு தான் அப்படின்னாக்க, தாட் இல்லாத நிலையில நான் எங்கே போனேன்னே தெரியல, இப்போ எப்படி வந்தேன் அப்படின்னு தூங்கி எழுந்து சொல்லுவோம். அப்படி நாம் யாரும் சொல்கிறதில்ல. அப்படி யாராவது சொன்னால் என்ன பண்ணுவோம்? நேராக டாக்டர்கிட்ட கூட்டின்னு போயிடுவோம். இது ஏதோ தூங்கி எழுந்து வளர்றது இல்லையா? அப்போது தூங்கி எழுந்து நான் என்ன நடந்ததுன்னே தெரியல, படுத்தது தான் தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிச்ச நேரம் எதுவும் இல்லைங்கிறது, எதுவும் தெரியலங்கிறத தெரிஞ்சுட்டு சொல்கிறேன். கரெக்டா? அப்போ தாட் இல்லாத போதும் நான் இருக்கேன். இதுதான் சாட்சியோடைய அழகான பிரின்சிபல். கரெக்டா? என்ன, மைண்ட் ஆக்டிவாக இருக்கும்போது உலகத்து கூட டிரான்சாக்ட் பண்ணும்போது நமக்கு உலகத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மைண்டில் ஓடுறக்கூடிய விஷயந்தான் ப்ரிடாமினண்ட்டாக நமக்கு தெரியறது. ஆனால் அப்போ கூட நாம் எப்படி இருக்கோம்? சாட்சியாக தான் இருக்கோம். அப்போ தான் மைண்டில் எந்த தாட்டு வருதுன்னு தெரியறது. கரெக்டா? அப்போ நான் மைண்டை ரிப்போர்ட் பண்ணுறோம். மைண்டில் என்ன வந்திருக்குங்கிறது நான் நந்தியை பார்க்குறேன் அப்படின்னா நந்தி ரிப்போர்ட் பண்ணுறேன். நந்தியை பார்க்குற மைண்டையும் சேர்த்து சொல்கிறேன். க்ளோஸாக நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. இதான் சாட்சி தத்துவம். அப்போ என்ன ஆகிறது? நான் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன்? ஒரு தாட் ஒரு எண்ணம் அரைவாகும் போதும் சொல்கிறேன், போகும்போதும் சொல்கிறேன். தேர்ஃபோர் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? நான் சாட்சி சைத்தன்யம் அல்லது ஒரு தாட்டையும் ஒளிர் செய்கின்ற கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபலாக இருக்கணும். தாட் ஒன் கான்ஷியஸ், தாட் டூ கான்ஷியஸ், எண்ணம் 3 உணர்வு. கரெக்டா? அப்போ எல்லாவற்றையும் ஒளிர் செய்கின்ற எல்லா தாட்டுக்கும் நான் எப்படி இருக்கேன்? சாட்சி அத்தியக்ஷனாக இருக்கின்றேன். மயாத்யக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம். பகவத்கீதால சொல்றார். நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன்? ஒரு தாட்டு கூடவும் வரேன், ஒரு தாட்டு கூடவும் போகிற மாதிரி போறேன். கரெக்டா? ஏன்னா தாட்டு வரதையும் சொல்றேன், தாட்டு இருக்கிறத சொல்றேன், தாட்டு போனதையும் சொல்றேன். இப்போ ஒரு தாட்டுக்கும் நான் என்டையர் தாட் இருக்கிற ஏற்பட இடத்துக்கு எல்லாமே நான் சாட்சியாக இருக்கின்றேன். ஜெகத் சாட்சியாக இருக்கின்றேன், அந்தக்கர சாட்சியாக இருக்கின்றேன். புரியுறதா? அப்போ இந்த தாட் எங்க வருது? கரெக்டா? எங்க வருது சொன்னா, நாடி பத்தி சொன்னேலே. ஏன் நாடி பத்தி சொன்னேன்னா, ஹிருதயத்திற்கு, ஹிருதயம்னு சொல்றோம் இல்லையா, அதற்கான டெஃபினேஷன் என்ன? எத்திர நாட்யா சம்ஹதா. ஹிருதயம்னு போடுறது கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உபநிஷத்துக்கு. நாடி எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்க ஒடுங்குகிறதோ அந்த இடத்தில், எப்படி ரதநாபௌ, எப்படி ஆக்சல் அந்த ஹப்பு, எல்லா ஸ்போக்குடைய ஹப்பு சென்டர் இருக்கிறதோ, நாடியோடைய சென்டர் எது? ஹிருதய. அந்த ஹிருதயத்தில் ச ஏஷா அந்தஸ்சரதா. அந்த அந்தகரத்தில் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடி எல்லாம் ஒடுங்குகின்ற, நாடி எல்லாம் ஆரம்பிக்கின்ற இடத்தில் அந்தஹா ஏஷா சரதா, அங்க இருக்கிறது என்னது? சாட்சி. அல்லது அது மட்டும் ஓகேவா இருக்கும். சாட்சிங்கிறது என்னது? பிரம்மங்கிறது என்னது? பரமாத்மா. பரமாத்மாங்கிறது என்னது? பகவான்ங்கிறது என்னது? ராமா, கிருஷ்ணா, ரத்னகிரீஸ்வரரா, எல்லாம் அதுதான் நான் ஃபைனலா. கரெக்டா? அப்போ அதுதான் சொல்ல போறது. நாட்யா சன்ஹதா, தட் இஸ் ஈக்குவல் டு ஹிருதயா ரதநாபௌ இவ. இந்த ரதத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தில் எல்லாம் எப்படி சென்டர் ஆக்சல் இருக்கிறதோ அது போல அந்த இடத்தில் ஹிருதயத்தில் இருக்கிறது, அந்த அந்தக்கரணத்தில் இருக்கிறது சாட்சி சைத்தன்யம். அந்த பிரம்மன் அங்க பிரதிபலிக்கிறது. புரியுறதா? இல்ல பிரம்மன் மனசுக்குள்ள இருக்கிறதே, ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறதே சொல்றேலே, பிரம்மன் எல்லாமாகவும் இருக்கிறது. இப்பதானே சொன்னேன் ஓதம். அப்போ மனசுக்குள்ள இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாமாக இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்து மனசிலையும் பிரதிபலிக்கிறது. இன்ஃபேக்ட் மனசுல எப்படி பிரதிபலிக்கிறது?
சித் ரூபமாக பிரதிபலிக்கிறது, சைத்தன்யமாக பிரதிபலிக்கிறது. எப்படி சைத்தன்யமாக இருக்கிறதுன்னு தெரியறது? டேபிளோ கல்லோ மண்ணோ மைக்கோ நான்னு சொல்றது இல்லை. டேபிள் மேலே என் புக்கை வச்சிருக்கேன்னு ஆடுறது இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம்? கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்கோ அப்படி சொல்கிறோம். கரெக்டா? அப்போ எது சேத்தனம் எது அச்சேத்தனம் புரியுறதா உங்களுக்கு? சைத்தன்யம் நான் சொல்லும் போதே நேச்சுரலி அந்த சேத்தனம் இருக்கிறதுன்னு தெரியறது. தேர்ஃபோர் இங்க பாருங்கோ, எல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் சதா சர்வகதோ ஹியாத்மா ந சர்வத்ர அவபாசதே புத்தியாவேவாவபாசதே ஸ்வேச்சேஷு பிரதிபிம்பவதோ. இது விவேக சூடாமணியில் நம்ம படித்த ஸ்லோகம். என்ன பண்றது? எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்து எங்க அவைலபிளா இருக்கிறது அப்படின்னா அந்த கரணத்தில் சாட்சி சைத்தன்யமாக உபலப்தி ஸ்தானம் எங்க பிரதிபலிக்கிறது? மனசுல பிரதிபலிக்கிறது. எங்கே? தேடி தேடி எங்கோ ஓடுகின்றாய் உள்ளே, இங்கே உள்ளே கண்டு கொள்ளலாமே. என்னது? பிரபோ கணபதி. அந்த கணபதி யாரு, எங்க இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்க கண்டுபிடிக்கிறது? கணபதி நான் சைத்தன்யமாக நீ கண்டுபிடிக்கலாமப்பா. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி சொல்றார் இல்லையா? இப்போ இந்த மைக்கில் இப்படி பார்த்தா என் மூஞ்சி ட்ரெஸ் பண்ணிக்க முடியுமா? இந்த இடத்துல கலராக இருக்கு, இப்படி ஏதாவது பார்த்து நான் பண்ணிக்க முடியுமா? எங்க பண்ணிக்க முடியும்? ஃபோனில் கூட பண்ண மாட்டோம். கரெக்டா? ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் கண்ணாடியெல்லாம் தூக்கி போட்டு வீட்டிலேருந்து, இன்ஃபேக்டு ஃபோனையும் வச்சுண்டு கண்ணாடியிலையும் வச்சுட்டு இப்படி ஃபோனை பிடிச்சிட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கண்ணாடியில் பார்ப்போம். கண்ணாடியில் ஒரு ஃபோனை வச்சுட்டு ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். ஏன்னா ஃப்ரண்ட்டும் வரணும் பேக்கும் வரணும். அப்போ பெஸ்ட்டு இடம் எது நம்மளை பார்த்துக்கிறதுக்கு? கண்ணாடி. அப்போ பிரம்ம பிரதிபிம்பம், பிரம்ம வெளிப்படுறதுக்கு, பரமாத்மா சைத்தன்யம் வெளிப்படுறதுக்கு பெஸ்ட் இடம் எது? எல்லாத்துலேயும் எது? சூக்ஷ்ம சரீரம். அதனால அதுக்கு பேர் லிங்க சரீரம். உள்ள என்ன இருக்கிறது? லிங்கம் இருக்கிறது. என்ன லிங்கம் அது? என்ன லிங்கம்? சிவலிங்கம் இல்லையா? என்ன லிங்கம்? ஆத்மலிங்கம். என்ன லிங்கம்? என்ன லிங்கம்? என்ன காட்டி கொடுக்கிறது அந்த லிங்கம்? புரியுறதா? அடுத்த மந்திரம் சொல்ல போறது. என்ன மந்திரம்? இந்த உடம்பு தேவாலயம். அங்க என்ன பிரதிஷ்டா இருக்கிறது? கர்ப்பகிரகத்துல சாட்சி ரூபமாக பரமாத்மா அங்க பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறதுன்னு சொல்ல போறது. பியூட்டிஃபுல் இல்லையா? இங்க எப்படி சொல்றது? பகுதா ஜாயமானஹா. பகுதா ஜாயமான, பகுதான்னா நியூமரஸ், அநேகம். ஜாயமானஹான்னா வந்து போறது, திரும்பி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா எப்படிப்பட்டது? வந்து போகக்கூடிய விஷயமா? நித்யா சர்வகதா. அப்போ ஜாயமானஹான்னு என்ன அர்த்தம்? எண்ணங்கள் வந்து போகிறத, வரதையும் போகிறதையும் இல்யூமின் பண்றது, அதை அவேரரா இருக்கிறது, கான்சியஸ்னஸாக இருக்கிறது. புரியுறதா? ஆனா நம்ம எப்படி சொல்லுவோம் இல்லையா? எப்படி இருக்கேல்? பரவாயில்ல, கொஞ்சம் ரன்னிங் நோஸ் தான் அப்படின்பா. மூக்கு எங்க ஓடும்? மூக்கு ஓடுறதா? என்ன சொல்ல வரோம்? மூக்குலேந்து ஓடுறது சொல்றோம் இல்லையா? அப்போ எண்ணங்கள் ஓட்டம் இருக்கிறது. நம்ம எப்படி சொல்றோம்? ரன்னிங் நோஸ் மாதிரி ஆத்மா போயிட்டு வருது. ஜாயமானஹா இவ, ஆஸ் தோ, அப்படி போல். ட்ரிங்கிங் வாட்டர். ட்ரிங்கிங் வாட்டர்னா என்ன அர்த்தம்? அப்படியே லிட்டரலா பாருங்க, தண்ணி குடிக்கிறதுன்னு அர்த்தம். கரெக்டா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்புறம் என்ன? கல் இடிச்சுடுத்து, அது வேற வேலையே இல்லை, ஓடின்னு இருக்கு அங்க பக்கம் இங்க பக்கமும். சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துருத்தோ. எப்படி சென்ட்ரல் ஸ்டேஷன் வரும்னு கேட்குறேன் நான். புரியுறதா? இதெல்லாம் எப்படி சொல்றோம்? அது மாதிரி ஆத்மா போயிட்டு வருது.
சைத்தன்யம் சாட்சி என்ன பண்றது? போயிட்டு போயிட்டு வருது. எப்படி? ஒரு ஒரு எண்ணத்தையும் போயிட்டு போயிட்டு வருது. எண்ணம் வருது, தாட் 1 வருது, போயிடுறது. தாட் 2 வருது, போயிடுறது. இல்லையா? ஒரு ஒரு தாட்டிலையும் என்ன இருக்கிறது? சைத்தன்யம் தான் தாட்டை பிரதிபலிக்கிறது. அப்படி சொல்றது. ஆனா சாட்சி கான்சியஸ்னஸ் எப்படிப்பட்டது? எங்கேயும் போவதும் இல்லை, வர்றதும் இல்லை. போறத வரத காட்டி கொடுக்கறதப்பா. தேர்ஃபோர் பகுதா ஜாயமானஹா. கரெக்டா? இந்த பானை பண்ணிட்டோம், என்ன அர்த்தம்? பாட் ஸ்பேஸ் பிறந்தது. அப்படியா? பானையை உடைச்சிட்டா பாட் ஸ்பேஸ் இறந்தது. பாட் ஸ்பேஸ் வந்தது, பாட் ஸ்பேஸ் போயிடுது. எங்க பாட் ஸ்பேஸ் வந்தது, எங்க போச்சு? வந்து போனது என்னது? பாட்டு மட்டுமே. ஆனா நமக்கு எப்படி அதை சொல்றோம், எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம்? பாட் ஸ்பேஸ்னு ஒன்று இருந்தது, உடஞ்சிருக்கு. அதனால இதில் 100 கிராம் தண்ணி கொண்டு வர முடியாது. கரெக்டா? பாட் ஸ்பேஸ் இல்லை. ஆனால் ஸ்பேஸ் வந்து போகக்கூடிய விஷயமா? இல்லை. எப்படி இந்த பாட் ஸ்பேஸை புரிஞ்சுக்கிறோமோ, சைத்தன்யம் எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. எல்லா இடத்துலையும் இருக்கிறது, எல்லாமாகவும் இருக்கிறது. வந்து போகிறது எது? எண்ணங்கள், தாட். அப்போ வந்து போகக்கூடிய விஷயத்தை எது ஒளிர் செய்கிறதோ, எது இல்லுமின் பண்றதோ, அந்த விஷயம் என்ன? அதுதான் சாட்சி, அதுதான் பரமாத்மா. அப்போ பகவானை எப்படி புரிஞ்சுக்கணும்? கரெக்டா? பகவான் யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? டைரக்டா நான் சொல்லிடலாம். அதோடைய விசாரம் எப்படி இருக்கிறது? எந்த ஹிருதய குகையில் ஒரு ஒரு எண்ணமும் வந்து போகக்கூடிய அவேர்னஸ் எனக்கு இருக்கிறதோ, எதை நான் ஒரு ஒரு செகண்டும் ஐ ஆம் அவேர் ஆஃப் மை செல்ஃப், அந்த மை செல்ஃப் பகவான். புரியுறதா? பகவானை வேண்டும் போதே, ஹே பகவான், சிவன், யூ ஆர் மீ, ஐ எம் யூ. நான் தான் படிச்சுட்டு இருக்கேன், புரிஞ்சுட்டோம். அப்படி வேண்டிக்கோ ஜாலியா. ப்ளீஸ் அந்த ப்ராப்ளம் போயிடணும், இந்த ப்ராப்ளம் போயிடணும், இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த கால்வலி போயிடணும், இந்த முட்டி வலி போயிடணும். வைர கடைக்காரங்கிட்ட போய் மசால் வடை கேட்டா என்ன பண்ணுவான்? இல்ல, வைர கடைக்காரன்ட்ட போய் என்ன கேட்பேல? மசால் வடை தெருவில் கேட்டாலே அவளே கொடுத்துட்டு போறா. வைர கடைக்காரன்ட்ட போய் என்ன கேட்கணும்? அந்த வைடூரியம் கொடு, இந்த வைரம் கொடு, அந்த இது அப்படி கேட்கணும். நீ பகவான் கிட்ட போயிட்டு நீ மசால் வடை கேட்குற மாதிரி கேட்டான், கால் வலி, இடுப்பு வலி, பாடி பெயின், கொரோனா, பையனோட பையனுக்கு பையன் பிறக்கலையா? இல்லை, எனக்கு ஆஃபீஸில் நிறைய பணம் வேணும், நிறைய பொசிஷன் வேணும், என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாவா, அதை பண்ணக்கூடாது, இப்படியா கேட்கறது? இல்லையா? பகவானுடைய வடிவம், அந்த ரூபம் எதை காட்டுறது? என்ன காட்டுறது? தேர்ஃபோர் லிங்கா சொல்ல போறது அடுத்த மந்திரத்திலையும். அது என்ன பண்ணணும்? ஆத்மா ஏவம் தியாயத, அந்த பரபிரம்மனை ஆத்மா என்று புரிந்து கொள், நான் என்று புரிந்து கொள். தியாயத, எப்படி தியாயத? ஓம் இதி ஏவம் தியாயத ஆத்மானம். ஓமுடைய அர்த்தம் என்னது? இல்லையா? ஓம்காரத்துடைய அர்த்தம் ஓம் இதி பிரம்ம. இப்போ போய் பாருங்க, அலங்காரத்தில் என்ன இருக்கு? ஓம் பண்ணியிருக்காங்க. பகவான்னா ஓம், ஓம்னா பகவான். அந்த ஓம் என்ன? அகம். அகம்னா என்ன? ஆத்ம சைத்தன்யம், சச்சிதானந்த ஸ்வரூபம். எப்படி ஓம் விசாரம் பண்றது? ஓம் 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 அப்படி இல்லை, ஜபம் இல்லை. ஓம் ஓம் தியானம் இல்லை. தியாயத்தை போட்டிருக்கு சொல்லு, கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓம்கார தியானம் பண்ணணும். தியாயத்தைங்கிற அர்த்தம் இன்னொரு உபனிஷத்தில் வருது, அதை நம்ம படிக்க போகிறோம். என்னது? கைவல்ய உபனிஷத்து. தியாயத்தை இஸ் ஈக்குவல் டு விசாரா. ஆக்சுவலி நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் தியாயத்தை சொன்னால் சிரவண மனனம் இன்க்ளூடட். அப்போ நீண்ட காலம் ஒரு குருவிடத்தில் முறையாக டிசிப்ளினாக முட்டியெல்லாம் வலிக்க, இடுப்பெல்லாம் வலிக்க, கையெல்லாம் வலிக்க, விரல்லாம் வலிக்க, எழுதி எழுதி படித்து 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 சமத்தா படித்து புரிஞ்சுண்டு சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி தியாயத சிரவண மனன நிதித்தியாசனம் ஓடி வரணும்.
கால் வலிச்சாலும் இடுப்பு வலிச்சாலும் எப்படியாவது எப்படி போனாரு? ஞானசம்பந்தர் நாவுக்கரசா? நாவுக்கரசர் எப்படி ஏறினாரு கைலாசம்? முட்டியில தவிழ்ந்துட்டு போக முடியல அவரால். அப்படி ஈஸ்வரா 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 போனாரா? என்ன சிம்பாலிக்கா? பகவானை போய் அடைந்தார் அவர். கரெக்டா? சிம்பாலிக்கா எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? பகவான் அடையணும்னா என்ன வேணா செய்யணும். கால் கை வலங்கலையா, உருட்டு போ அப்படி. அதுதான் அங்க பார்த்தேன். அது சிவாஜி சார் சூப்பரா நடிச்சிருப்பார் இல்லையா? நமக்கே உருண்டு போடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் அவரை பார்த்தாலே. எதை குறிக்கிறது? பகவானை அடையறதுக்கு, ஞான பிராப்திக்கு, மோட்சத்திற்கு, சிரவணத்திற்காக எப்படி வேணா நீ போய் படிச்சு ஏதாவது புரிஞ்சுக்கணும். அதுதான் விஷயம். புரியுறதா? அப்போ தியாயத்தை ஓம் இது விசார. ஓம்கார விசாரம் எதை குறிக்கிறது? ஓம்ங்கிற சொல்லு என்டையர் வேதத்துடைய சுருக்கம். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் என்னது? பூர்புவஸ்வஹா தத்சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி யோ யோ நஃப் பிரச்சோதயாத். இந்த 4 பாதமா பிரிஞ்சு காயத்ரி மந்திரம் வந்திருக்கிறது. இந்த காயத்ரி மந்திரம் தான் என்டையர் வேத பூர்வ வேதாந்தம். இங்க எதை குறிக்கிறது? வேதாந்தத்தை குறிக்கிறது. எல்லா உபனிஷத்துடைய மகா வாக்கியத்தை குறிக்கிறது. கரெக்டா? அந்த மகா வாக்கியத்துக்கு எதெல்லாம் உதாரணம் இல்லையா? அதுக்கு சப்போர்ட்டா என்னெல்லாமோ வருது இல்லையா? எல்லாத்தையும் குறிக்கிறது. தேர்ஃபோர் நாம படிக்கிறது எதை படிக்கிறோம்? ஆல்ரெடி ஓம்கார விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். பர்டிகுலரா ஓம்கார விசாரம் இன்னொரு உபநிஷத்துல டீட்டெயிலா பண்ண போறோம். இப்போதைக்கு இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓம் இது தியாயத்தை இல்லையா? ஆத்மா ஒரு என்ன, ஒரு எண்ணம் கிடையாது, ஒரு எண்ணத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, வந்து போகக்கூடிய இதுவும் கிடையாது. ஆத்மாங்கிறது என்னது? எல்லாவற்றையும் இருக்க செய்கிறது, ஒளிர் செய்கிறது. சச்சிதானந்த ஸ்வரூபா. ஓம் இதி, ஓம் சொன்னா பிரம்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். புரியுறதா? அப்போ அப்படி அந்த சிந்தனம் பிரதிபோத விதித்தம், அதுக்கு பேரு தியாயத்தை. படிச்சு புரிஞ்சதை திருப்பி திருப்பி கொண்டு வரது விஷயம். புரியுறதா? அப்போ ஒரு ஓம் இன்னொரு அர்த்தம் என்னது? அகாரா உகாரா மகாரா, அப்புறம் அமாத்ரா இருக்கிறது. கரெக்டா? அப்போ எல்லா சப்தத்துக்கும் ஓம்காரம் தான் அதிஷ்டானம்னு சொல்லியிருக்கிறது. அதுல இருந்து வருது அப்படின்னு. அப்போ எப்படி நம்ம யூஸ் பண்றோம் ஓம? ஓம் ஓம் ஓம். இப்போ இந்த 3 வாட்டி ஓம் சொல்லும்போது இந்த 2 ஓமுக்கும் நடுவில் என்ன இருந்தது? சைலன்ஸ் இருந்தது. சைலன்ஸை சொன்னா, சைலண்டா இருக்க சொன்னா என்ன பண்றோம்? சைலண்ட்டுக்கு நாம விட்னஸா இருக்கோம். அப்போ அந்த ஓம்காரம் எதை குறிக்கிறது? இந்த அவேர்னஸ், சாட்சி தத்துவத்தை குறிக்கிறது. சைலன்ஸ், அவேர்னஸ், அந்த அவேர்னஸ் நான் அப்படின்னு நீ ஓன பண்ணிக்கோ. ஸ்வஸ்திஹி வஃப் பராய தமசா பரஸ்தே வஹ. வஹன என்ன? உனக்கு, உனக்கு ஸ்வஸ்திஹி. உபனிஷத் என்ன பண்றது? ஆல் த பெஸ்ட், டூ வெல், பான் வாயேஜ் எல்லாம் சொல்லுவோம்ல. அப்படி ஸ்வஸ்திஹி உனக்கு, வஹன உனக்கு, மங்களம் உண்டாகட்டும். எதற்கு? பராய. எதை பராய? தமசஹா. இந்த அஞ்ஞான சம்சார சாகரத்தை நீ தாண்டுவதற்கு உனக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பராயனா சமுத்திரத்தை கிராஸ் பண்ற மாதிரி. எதை கிராஸ் பண்ணணும்? அஜ்ஞானம். அஜ்ஞானத்திலிருந்து வந்திருக்கிற அத்தியாசம் எப்படி கிராஸ் பண்ணணும் இல்லையா? எது? போட்டு. போட்டுல யாரு போறா இல்லையா? குரு வேதாந்த சாஸ்திர படிப்பு போட்டு. அதை யாரு படிக்கிறா? யாரு படிக்கிறாளோ அவ படிக்கிறா இல்லையா? நான் தான் படிக்கிறேன். கரெக்டா? அப்படி நாம கிராஸ் பண்ணி போனோம்னா தமசப் பரஸ்தா அஜ்ஞான பரஹா சமுத்திரம். சமுத்திரம் எப்படி சொல்றதோ கிராஸ் பண்றோமோ இந்த ஞானத்தை அடைவது. அதனால ஸ்வஸ்தி. ஸ்வஸ்தினா மங்களம், நல்லது உண்டாகட்டும். ஆல் த பெஸ்ட். எதுக்கு ஆல் த பெஸ்ட்? உடம்பு ரீதியாக, மன ரீதியாக. இது 2 தவிர வேற எதுவும் வராது. ஏன்னா மனசு சொல்லிட்டா மொத்த
மொத்த உலகம் அதில் இன்க்ளூடட். இது ரீதியாக எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா வரும். ஏன் இப்படி சாபம் கொடுக்கிறேன்? நல்லதே பேசுங்கோள. இந்த மாதிரி பிறந்ததுலேருந்து நல்லதே பேசு நல்லதே பேசுன்னு ஏதாவது ஒன்று ஜோல்ட்டாச்சுனாலும் தாங்க முடியல நம்மளால. இருக்கிறத இருக்கிறபடி பார்க்கலாமே இல்லை? ஏதோ விதமான ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மிகம் நம்மளுடைய பிராரப்தத்தில் எல்லாமே வரும். எவ்வளோ பெரிய மகானானா இருந்தாலும் கேன்சர் வரும் இல்லை? உனக்கு குட்டி குட்டி தானே ப்ராப்ளமாக இருக்கு, சின்ன சின்ன ப்ராப்ளம் தானே இருக்கு. அவளை பார்த்து நம்ம கற்றுக்கணும் இல்லையா? எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதனால இதை பண்ண முடியாது, அதனால இதை பண்ண முடியாது. நாமே பலகீனம் பண்ணிக்கிறோம். மனசு பலகீனம் ஆயிடுதுன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க தெரியுமா டிஸ்குவாலிஃபை ஆகும்? ஃபர்ஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் எங்க தெரியுமா ஆகும்? படிக்க முடியாது, அன்ஃபிட். சும்மா நீ 2020 கிரிக்கெட் மேட்ச் கேள்விப்பட்டிருக்கல? 2020 அந்த கிரிக்கெட் மேட்ச் ஆடுறதுக்கு நீ யோயோ டெஸ்ட் கொடுக்கணும். என்ன யோயோ டெஸ்ட்டு? உன்னோட உடம்புலேருந்து எல்லாத்தையும் எல்லா பார்ட்டையும் கச்சா முச்சான்னு டெஸ்ட் பண்ணி அதில் பாஸ் பண்ணணும். ஃபிட்னஸ் டெஸ்ட். அது சும்மா தூங்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்கிறேன். ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு இவ்வளோ ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கணும். நீ பரபிரம்மஸ்வரூபம் ரத்னகிரீஸ்வரா அயம் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ ஃபிட்னஸ் இருக்கணும்? கால் வலி, விடுப்பு வலி, எனக்கு தலைவலிக்கிறது, இன்னைக்கு எனக்கு தூக்கமாக இருக்கு அப்படிலாம் சொன்னால் நம்மளை நாமே பலகீனப்படுத்திக்கிறோம். நிஜமாகவே எழுந்துக்க முடியலன்னா அவர் சொல்லிட்டார் அப்படியாவது வந்துடணும் அப்படி நினச்சிக்காதீங்க. பட் பலகீனப்படுத்திக்கிறோமா? உண்மையாகவே உடம்புல கஷ்டமாக இருக்கா, இல்லை கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கா? சில நேரம் காத்தால எழுந்துப்போம். கேம்ப்லலாம் காத்தால கிளாஸ் வைக்கிறது இல்லை. இந்த வாட்டி எப்படி வெடிகாலையில் ஒரு கிளாஸ் வச்சு டெஸ்ட் பண்ண போகிறேன். 5:30 மணிக்கு கிளாஸ் வச்சா 5 o'clock நமக்கு தலைவலிக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கும் உனக்கு. அடுத்த கிளாஸ் போ. இது மாதிரி நமக்கு உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். என்ன ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும், டைம்லாம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும், என்னெல்லாமோ தோணும். இதெல்லாம் என்ன ப்ராப்ளம்? ஆத்தியாத்மிகம். உங்களை நீங்கள் குத்தம் சொல்லிக்க வேண்டாம். இதெல்லாம் என்னது? நம்மளுடைய பாப்பம். அங்கே நன்னா மேக்கப் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுறதுன்னு அர்த்தம். தாம் தக்க தை தக்கன்னு. அப்போ என்ன பண்ணணும்? ஆடு ஆடு, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு உனக்கு வில்லு கொடுத்துருக்கு. உன்னுடைய புருஷார்த்தத்தை யூஸ் பண்ணி எகிரி குதிச்சு எப்படியோ வா, மூக்கை கட்டிக்கோ, அதை கட்டிக்கோ. டயாலிசிஸ் மிஷினோட கிளாஸ் எடுத்தாரு பாருங்களேன். யாரு? இப்படி சொல்லும் போதே அவருக்கு பாயிண்ட் இருக்கும். பூஜ்ய சுவாமிஜி எதுக்கு அதை பண்ணாரு? அவருக்கு கிளாஸ் எடுக்கணும்னு அப்படி அங்கல் ஆயிப்பா. அடுத்த ஜெனரேஷன் உதாரணமா இருக்கணும். ஏன்னா ஆத்தியாத்மிகத்தை வில்லுல தான் இது பண்ண முடியும். புரியுறதா? இப்ப எங்கேயோ போயிடுத்து போ. ஆத்மானம் ஸ்வஸ்திகி. எல்லா விதமான, எதுக்கு சொல்றேன் அப்படின்னா எல்லா விதமான என்ன கஷ்டம் வரும். புரியுறதா? எனக்கு கஷ்டம் வந்துருத்து அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் கஷ்டம். ஏன்னா உனக்கு ஒரு கஷ்டம் கிடையாதுன்னு சொல்றது. தமசஹா பரஸ்தாத். எனக்கு ஏதோ அப்படின்னு நினைக்கிறது என்ன அர்த்தம்? தமசஹா. தமசான என்ன அர்த்தம்? அஜ்ஞான இருள், டார்க்னஸ்ல இருக்கோம் நம்ம. எப்படிப்பட்ட டார்க்னஸ்? கண்ணுக்கு தெரியாத டார்க்னஸ். அது என்னது? நான் ஏதோன்னு நினைச்சுண்டு அதுல அந்த நினைப்புக்கு நானே சக்கம் ஆயிட்டேன், அதற்கே அகப்பட்டு விட்டேன். புரியுறதா? பராய. இதை நீ கடந்து செல்வதற்கு ஓம்கார விசாரம் அல்லது சாஸ்திர விசாரம் ஒன்றுதான் அதற்கு வழி. தேர்ஃபோர் சிரவண மனன நிதித்தியாசனம் அதை நன்கு செய்ய வேண்டும். அப்பா, இந்த படிப்பு தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிடைச்சிருக்கிற ஒரே பொக்கிஷம். இது தவிர வேற வேலையே கிடையாது உங்களுக்கு. நிறைய பேர் இங்க கிரகஸ்தம் முடிச்சுட்டு
எல்லாம் பையன் பொண்ணெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கேன். என்ன வேலை உங்களுக்கு? ஒரே வேலை தான். ஸ்வஸ்திஹின்னு சொல்லிடுத்து உபனிஷத்து. உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கிடைச்சாச்சு, மங்களம் கிடைச்சாச்சு. என்ன பண்ணணும்? படிக்கிறத மட்டும் செய்யணும். என்ன பண்ணுறேன்? படிச்சுட்டு இருக்கேன். அம்மா என்ன பண்ணுறம்மா? படிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணுறம்மா? இப்போ என்ன பண்ணுறேன்? படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நீ போர் எப்போ பார்த்தாலும். ஓகே, நான் படிக்கிறேன். அவனுக்கே அவளுக்கே துடிப்பு வந்து எப்போது கால் பண்ணுவா. அப்போ எப்படி இருக்க, என்ன பண்ணுற, நல்லா இருக்கேன், வா ஓ இப்படி பேசி வச்சிடணும். கால் பண்ணாலா பத்தியா, என்ன பண்ணுறா பத்தியா, எதுவுமே இருக்காது. ஏன்? நம்ம மைண்டெல்லாம் எதில் இருக்கிறது? தமசப் பரஸ்தாத் பராய. அது உண்மையான வானப்பிரஸ்தம். அதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். புரியுறதா? அப்படி இந்த மந்திரம் எப்படி சொல்றது அப்படின்னா, எந்த பிரம்மன் வந்து எல்லா ஜகத்திற்கு காரணமாக அதிஷ்டானமாக இருக்கிறதோ அது மனதிலேயே அதோடைய உபலப்தி ஸ்தானம். அதை நீ என்று உணர். அதை புரிந்து கொள்வதற்கு ஓம்கார விசாரம் அல்லது வேதாந்த சாஸ்திர விசாரம், அதற்காக உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றது. அடுத்த மந்திரம். சஹ சர்வஜ்ஞः சர்வவித்யஸ்யைஷ மஹிமா புவி திவ்யே பிரம்மபுரே ஹேஷ व्योमन्यात्मा प्रतिष्ठितः मनोमयः प्राणशरीरनेता प्रतिष्ठितोऽन्ये हृदयं सन्निधाय तद्विज्ञानेन परिपश्यन्ति धीरा ஆனந்தரூபமமிர்தம் யத்விபாதி. எக்ஸலண்ட். சஹ சஹ அப்படி சொன்னா அந்த பரபிரம்ம, அந்த பிரம்மன் எப்படி இருக்கிறது? சர்வஜ்ஞா சர்வவித். எது ஈஸ்வரா என்று கருதப்படுகிறதோ, சொல்லப்படுகிறதோ, எதை ஈஸ்வரா என்று பலவிதமான வடிவங்களில் 303 கோடி தேவதர்களாக நான் வழிபடுகின்றேனோ, பஞ்சபூதத்தை ஈஸ்வரனாக வழிபடுகின்றேனோ, அந்த ஈஸ்வரன் சர்வஜ்ஞா. ஏக விஜானேன சர்வ விஜானம். எதை ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததுக்கு சமமாகுமோ சர்வஜ்ஞா. அப்படின்னா பராஞானஹா சர்வவித். ஒரு ஞானி கிட்ட போய் உங்களுக்கு கொரியன் பேச தெரியுமா அப்படி கேட்டா, கொரியன்ல பேசினா அவளால கொரியன்ல பதில் சொல்ல முடியாது. கரெக்டா? ஒரு சைனீஸ் கிட்ட போய் உனக்கு தமிழ் தெரியுமா, உமக்கு தமிழ் தெரியுமோ அப்படி கேட்டேன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஷம்யா அப்படிம்பார். அவர் மகா வாக்கியம் அவருடைய பாஷையில படிச்சிருக்கலாம். புரியுறதா? அப்போ சர்வஜ்ஞா சைனீஸ் ஞானி, தமிழ்நாட்டு ஞானி, பாரத ஞானி, கொரியன் ஞானி, அமெரிக்கன் ஞானி எல்லாரும் சர்வஜ்ஞா தான். ஏன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு தெளிவா புரிஞ்சவர். அகம் ஆத்மா பிரம்ம அஸ்மி சர்வஜ்ஞா. ஆனா சர்வவித்து எப்படி? சைனீஸ் ஞானிக்கு கொரியன் தெரியாது, கொரியன் ஞானிக்கு தமிழ் தெரியாது, தமிழ் ஞானிக்கு ஹிந்தி தெரியாது, இல்லையா? ஆனா ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? சர்வவித். தெரியாது என்று கிடையாது. அப்போ அபராவித்யா ரூபேன சர்வவித், தெரிந்து கொண்டவர். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் எப்படி? ஈஸ்வரன் மகிமா புவி. புவி சொன்னா எல்லாம், பூலோகம்னு லிமிட் பண்ண விரும்பல. ஒரு அர்த்தம் பூலோகம்னு இருக்கு. பூலோகம்னா என்ன அர்த்தம்? சர்வ பிரபஞ்சம். மகிமா என்னெல்லாம் உலகத்துல குளோரி இருக்கிறதோ, உன்கிட்ட என்னெல்லாம் குளோரி இருக்கிறதோ, நம்மக்கிட்ட என்னெல்லாம் குளோரி இருக்கிறதோ. என்ன குளோரி? நம்மளால தலை ஆட்ட முடியறது. கரெக்டா? கண் என்ன ஆகிறது? கண் அடிக்கிறது இல்லை, கண் அதுவே வந்து போயிட்டு போயிட்டு வருது. அது குளோரி. இப்படி எல்லா விதமான விபூதி இருக்கிறது. இது எல்லா விதமான விபூதியாக எல்லாமாக இந்த ஈஸ்வரன் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த ஈஸ்வரன் எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? ஈஸ்வரனுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னா, திவ்யா. சிட்டி என்ன? பிரம்மபுரி, இல்லையா?
மைண்டுன்னு சொல்கிறார். அந்த கரணத்தை பிரம்மபுரிங்கிறார். புரியுறதா? அந்த அந்த கரணம் ஆகாசத்தில் இல்லை எது சாட்சியாக விளங்கின்னு இருக்கிறதோ திவ்யமாக பிரைட் சிட்டியாம். என்று இப்படிப்பட்ட சிட்டி பிரம்மன் இருக்கக்கூடிய சிட்டியாம். என்னது அது இல்லையா? ஏஷா ஹிருதய ஆத்மா பிரதிஷ்டிதா. இந்த சரீரம் ஒரு பெரிய கோவில். அந்த கோவில்ல எது கர்ப்ப கிரகம்? ஹிருதயாகாசம், தகராகாசம் இல்லையா? அந்த தகராகாசத்தில் என்னது? சைத்தன்ய பிரதிபிம்பிக்கிறது. அந்த சைத்தன்யம் தான் சர்வஜ்ஞ சர்வவித் ஈஸ்வரனுடைய இருப்பிடம். அப்பனா என்ன அர்த்தம்? ஜீவாத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஜீவாத்மா. ஃபர்தரா அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் கேம்ப் ஃபீஸ் கொடுத்துட்டேல். அது அடுத்த மாத பிகினிங்கில் அங்கே அட்வான்ஸ் கொடுக்கணும். யாரெல்லாம் பெண்டிங்காக இருக்கீங்களோ மாத பிகினிங்கில் கன்க்ளூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா உடனே பண்ணுங்கோ. அடுத்த கிளாஸ் வந்து சனிக்கிழமை சாயந்தரம் 6 படை.